கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க விஷயங்கள். வெறும் 7 கோடி ரூபாய் பட்ஜெட்ல முழுசா 20 பேர் கொண்ட டீமை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு யூடியூபர்னால எடுக்கப்பட்ட படம் தான் இந்த அப்சஷன். ஆனா இப்போ அந்த படம் 2000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு ஆல்மோஸ்ட் உலகம் ஃபுல்லா பயங்கரமா ஃபேமஸ் ஆகிருச்சு. அதுலயும் நிக்கின்ற கேரக்டர்ல நடிச்ச ஆர்டிஸ்ட் அவ்வளவு மெனக்கிட்டு சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க இப்போ இவ்ளோ ஃபேமஸ் ஆகியும் கூட கேஷுவலா யூடியூப்ல கேம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு ஜாலியா கேஷுவலா தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க தான் ஒரு படத்துல சைடு ரோல் கேரக்டர் கிடைச்சதா கூட அடுத்தது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாங்களாம். 7 அசிஸ்டன்ஸ் வேற வேணுமா. ஆனா இந்த படம் சூப்பரா இருக்கும். முடிஞ்ச தியேட்டர்ல போய் பாருங்க. சில நாளா இந்த டெலிகிராம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்களும் மொத்த வித்தையை இறக்கி ரெடி பண்ண பார்த்திருப்பீங்க. ஆனா கனெக்டிங்னு மட்டும் தான் வந்திருக்கும். இதுக்கான காரணம் நீட் கொஸ்டின் பேப்பரை டெலிகிராம்ல லீக் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அதை டெம்பரரியா பேன் பண்ணிருக்காங்க அன்டில் ஜூன் 22 வரைக்கும். கொஸ்டின் பேப்பர் பிட்டை ரிலீஸ் பண்றவங்கள பிடிப்பாங்கன்னு பார்த்தா வேற பிட்டை ரிலீஸ் பண்றவங்கள பிடிச்சி வச்சுட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டை திருடுறது, பாலத்தை திருடுறது, ரோட போட்டு அந்த பக்கம் போனா ரோட்டோட மிக்சரை திருடுறதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி 132 அடி இருக்க செல்போன் டவரையே திருடிட்டாங்க. ரொம்ப நாளா யூஸ் ஆகாம இருக்குன்னு இவங்க யூஸ் பண்ணலான்னு கழட்டிட்டு போயிட்டாங்க போல. டவர் மட்டும் இல்லாம ஜெனரேட்டர், மோட்டர்னு ஒண்ணு விடாம ஓவர் நைட்ல திருடி இருக்காங்க. பட் நம்ம இதுக்கே ஷாக் ஆக கூடாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டையே திருடினவங்களுக்கு இதெல்லாம் சும்மா ஜுஜுபி மேட்ரு. பீகார் முன்னேறாததுக்கு காரணமே பீகார் காரணங்க தான்.